வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு ஆவரேஜ் டு டாப்பர்ஸ் சேனல். என்னோடய பேர் வந்து சங்கர் ராமநாதன். நான் என்னோடய இப்போ ரீசெண்டாக ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணேன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில். அந்த ஜேர்னியை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சாரி, இந்த வீடியோ லேட்டாக இருந்துச்சுன்னா நான் தான் காரணம். ஏன்னா நான் இந்த வீடியோ வந்து முன்னாடியிலேருந்தே கேட்டுகிட்டு இருந்தாங்க. எனக்கு டைம் என்னோடய பிஸி ஷெட்யூலாம் அப்படி போயிட்டே இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக மணி வந்து ஒரு 12:30 ஆகிட்டு நைட்டு. இருந்தாலும் அதை பண்ணிடணும்னு கன்ஃபார்ம் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். சரி, நான் ரொம்ப பேச விரும்பல, ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக 2020 பாஸ் அவுட்னா ஒரு 1.5 இயர்ஸ் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். எனக்கு பர்சனலாக ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறது எனக்கு அது டேலி பண்ண முடியல ஃபுல்லாக. ஸோ நான் வந்து வீட்டில் கேட்டேன், ரிசைன் பண்ணிடலாமான்னு. சரி, ஓகேடா, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட 2022 மார்ச் ஃபெப்பில் பேப்பர் போட்டு மார்ச்சில் ரிசைன் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக பேங்கிங் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் எல்லா யூடியூப் சேனல்ஸும் பார்ப்பேன். கிராக் வித் ஜாக் பார்ப்பேன், கெமிஸ்ட்ரி நர்சஸ் லாஜிக்ஸ் அது பார்ப்பேன். அதுக்கப்புறம் ரதீனா கோன்ஸ் பார்ப்பேன். அப்புறம் நிறைய ஹிந்தி சேனல்ஸ் எல்லாமே பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் வீட்டில் இருந்தால் நான் என்னோடய ஓன் டைமில் எனக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி நானாக போட்டு எனக்கு படிக்க செட் ஆக மாட்டேங்கி. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல சேரணும் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேயும் பேசிக்ஸ் நான் படித்ததே சொல்லிக் கொடுத்தாங்க, போனேன். அதுக்கப்புறம் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதினேன். நிறைய எல்லா எக்ஸாம்ஸுமே எழுதி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரிலிம்ஸ் எல்லாமே எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட்லேயே கிளியர் ஆயிரும். பட் மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எனக்கு. சரி, அதுக்கப்புறம் எனக்கு அந்த இன்ஸ்டியூட்லேருந்தே ஒரு 2 மந்த்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நான் தனியாகவே ப்ரிப்பேர் பண்ணிப்போம் அப்படின்ட்டு ஃபுல்லாக தனியாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ரிலிம்ஸுக்கு வந்து நான் பேசிக்காக ஃபாலோ பண்ணது என்னதுன்னா, ஃபுல்லாக மார்க் எக்ஸாம் மட்டும்தான் போடுவேன். மார்க் எக்ஸாம்ஸை போட்டுட்டு கரெக்ஷன் பார்ப்பேன். அதுலேயே எனக்கு ஏன்னா நான் வந்து பேசிக் வந்து ரீசனிங், குவான்ஸ் எல்லாத்துக்குமே கிராக் வித் ஜாக், கணேஷ் சார், அப்புறம் ரீனா மேமு, அபித் சார் இங்கிலீஷ்க்குலாம், இவங்களோட இதெல்லாமே பார்க்குறதுனால எனக்கு ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக எனக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. மெயின்ஸுக்கு வந்து டஃப்புங்கிறத விட கொஸ்டின் செலெக்ஷன் நம்ம கரெக்டாக பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிலிம்ஸ் நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன். மெயின்ஸுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவேன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ்னு போடுவேன். அதுவும் நான் வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் எடுத்து படிப்பேன். டெய்லி படிக்க மாட்டேன், ஏன்னா அது எனக்கு செட் ஆகலை. 2 ஹவர்ஸ் அதுக்குன்னு போட்டு அதில் என்ன கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும் கவர் பண்ணிப்பேன். அதுக்கு மேலே அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. இங்கிலீஷ் வந்து ஓவராலாக நான் போடுற இதே டெய்லி ஒரு ரீடிங் காம்படிஷன் போடுவேன். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதா தான். ரீசனிங்கும் குவான்ஸுக்கும் என்ன பண்ணுவேன்னா, எப்படியாவது வீக்லி ஏதாவது ஒரு மெயின்ஸ் டெஸ்ட்டை போட்டுட்டு அதோட கரெக்ஷனை நான் ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பேன். எனக்கு அப்படி தான் அந்த கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணணும், ஈவன் குவான்ஸ் எல்லாம் 2-3 செம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கூட எனக்கு தெரில மெயின்ஸில். அதை வந்து அதோட பேசிக்ஸ் நமக்கு இப்போ ஃபார் டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துருக்கோன்னா பேசிக்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ப்ரிலிம் சம்ஸ் போட்டுருவோம். பட் மெயின் சம்ஸில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதை வந்து அவங்க எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு அதோட ஆன்சர்ஸ் எடுத்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் சில டைம்ஸ் வந்து கனிஷர் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் சிடபிள்யூஜியில் அவங்க சில மெயின்ஸ் போடுவாங்க. அது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்தேன். மெயினாக என்னோடய ஃபுல் ஸ்டடி ஸ்கோப் வந்து யூடியூப் தான். அதை பார்த்து தான் நான் ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிட்டே இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ண மெயின்ஸுமே இப்போ கிளியர் பண்ண ஐபிபிஎஸ் பிஓ தான். 2023 எழுதின எக்ஸாமில் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்டர்வியூக்கு வந்து ஒரு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி லாஜிக்ஸில் மதுரையில் போட்டாங்க, அட்டன் பண்ணக்கப்புறம் எனக்கு என்னென்னா, நான் ஓரளவு எனக்கு நாலேஜ் இருக்குது, பண்ணிடலான்னு நினச்சேன். பட் அது அங்கே போனக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம நிறைய இன்னும் கற்றுக்க வேண்டியிருக்கு, நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமிங்கில் தான் கரெக்டாக கடவுளாக பார்த்து வந்து தூத்துக்குடியில் கிங்ஸ் அகாடமி, ஆக்சுவலாக அது வந்து சிடபிள்யூஜேல இருக்கிற அபித் சார் ஒரு வீடியோ போட்டாங்க. நான் வந்து கிங்ஸ் அகாடமியில் ஃப்ரீயாக ஒரு சில பசங்களுக்கு வந்து, ஏன்னா கவுண்ட்டு கூட வந்துச்சுன்னா நிறைய பேரை ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறக்காண்டி ஃபஸ்ட்டுக்கு வர ஒரு 10 பேருக்கு ஃப்ரீயாக சொல்லி தரப்போகிறேன், இன்டர்வியூ கோர்ஸ் மட்டும் அப்படின்னாங்க. உடனே ஃபோன் அடித்து அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். நான் இன்டர்வியூ கிளியர் பண்ணி இப்போ வேலை இருக்குன்னு அதுக்கு பெரிய கும்பல் அபித் சாருக்கு தான் ஃபுல்லாக. ஈவன் அதுக்கு அடுத்து கிங்ஸ் அகாடமிக்கு, ஏன்னா அவங்க வந்து நாங்கள் போனோன்னே சரி அவங்க ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் ஏதாவது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படிலாம் இருக்கும்னு நினச்சி தான் போயிருந்தேன். பட் அங்கே டோட்டலி ஃபுல்லாக ஃப்ரீ. நான் வந்து திருநெல்வேலியில் இருந்துட்டு தூத்துக்குடியில் தான் அப்படி ஒன்று இருந்திருக்கு, எனக்கு தெரியவே இல்லை. அங்கே வந்து அது இன்னும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக ஃப்ரீனாலும் நம்பவே முடியல. சாப்பாடும் அவங்க கொடுத்துருந்தாங்க, தங்குறதுக்கு எல்லாமே இடம் இருக்குது. ரொம்ப இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட்டே போய் ஜாயின் பண்ணி சீக்கிரமே கிளியர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ கிங்ஸ் அகாடமிக்கும் அபித் சாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதுதான் என்னோடய இன்டர்வியூ டைமில் தான் நான் அண்ணாலாம் மீட் பண்ணேன். அங்கே போயிட்டு தான் ஃபுல்லாக இன்டர்வியூக்கு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரிஞ்சுது. அங்கே போயிட்டு நாங்கள் அபித் சார் எப்படி பிளான் போட்டிருந்தாருன்னா, ஒரு 5 டாப்பிக்கை பிரிச்சுட்டார். எப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோங்கிற மாதிரி, அப்புறம் நான் என்ன கோர்ஸ் எடுத்தனோ அதோட
இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், பேங்கிங் கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன் மாதிரி கொஸ்டின் கேட்டால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்துக்குமே நாங்கள் உட்காந்து போட்டு ஃபுல்லாக நான் டெய்லி இங்கேருந்து தூத்துக்குடி போயிடுவேன், போயிட்டு நைட் அங்கே வந்துடுவேன். அது டெய்லியும் ரெகுலராக ஒரு எப்படியும் ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் 1 மந்த் கிட்ட டெய்லி போயிருப்போம். அந்த ப்ரிப்ரேஷன் தான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இதான் என்னோடய இது. ஆல்மோஸ்ட் இப்படி தான் பண்ணேன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக. வந்து நீங்கள் ரெகுலராக உங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதை எப்படியாவது ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக செட் ஆகிடும். வேறு என்ன சொல்ல தெரியல. எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக நான் சொல்லணுன்னா, நான் அந்த லெவலுக்கு ரொம்ப ரெகுலரான ஒரு பையன் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப எனக்கு எப்போ தோணுதோ அந்த டைம்லேயே பண்ணியிருக்கேன். ஈவன் ரெகுலராக பண்ண பசங்களாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த்ஸ்லாம் என்னோடய காலேஜ் மேட் ஒரு பையன் சிவான்னு ஒருத்தன், அவன்லாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டு எஸ்பிஐ கிளர்க்காக போயிட்டான். அவன்லாம் அதுவும் பண்ண முடியும். ஸோ வந்து டைம் எடுத்து பண்ணுறது தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை, சீக்கிரமாக பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. உங்களுக்குன்னு உங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வாட்டுக்கு அதில் போயிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாம் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ டு ஆவரேஜ் டு டாப்பர்ஸ் சேனல் அண்ட் தேங்க்யூ ஆல். பாய்.